இந்த ஊரில் ஓடுற முக்கால்வாசி பஸ்ஸு டாட்டா பஸ்ஸு தாங்க, நம்ம ஊரோட தான். அந்த இது போகுது பாருங்க டாட்டா. இந்த பஸ்ஸு எங்கேயாச்சும் நின்று சாயந்தரம் தான் ஜட்மெண்ட் வர போகுது போல். அதனால் இங்கே போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்க, என்ன வேணால் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் போயிட்டு தண்ணி. உங்களுக்கு பாலுலாம் பார்த்தா 1150 செஃபா வருதுங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது. ஸோ இதாங்க பில்லு 4882 வந்துருச்சுங்க. ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்பென்சிவ் சிட்டினா சும்மாவா. ஸோ ஹலோ வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்காவில் செனகல்னு ஒரு கண்ட்ரியில் செயின்ட் லூயின்னு ஒரு ஊரில் இருக்கோங்க. இப்போ செயின்ட் லூயிஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி கேபிட்டல் சிட்டி டக்கார் கிளம்புறோம். அதுக்கு தாங்க நான் இப்போ பஸ் ஏறலான்னு பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம இங்கேருந்து டக்கார் போகிறக்கு வந்து 230 கிலோமீட்டர் பார்க்கோங்க. 4 இல்லை 5 மணி நேரம் ஆகும். பஸ்ஸு விலை வந்து 6000 செஃபான்னு சொல்லியிருக்காங்க. 5000 செஃபா, பட் லக்கேஜுக்கு வந்து தனியாக 1000 செஃபா வாங்குவாங்களாம்மா. நம்ம பஸ் டைமிங்கு அதெல்லாம் எதுவுமே தெரில. 10 மணிக்கு ஒன்று இருக்குன்னு இருக்காங்க. மணி 9:30 ஆகுது. கண்டிப்பாக அந்த 10 மணி இது பிடிக்க முடியாது. ஏன்னா நான் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு 3 கிலோமீட்ரு, அரை மணி நேரத்தில் அது போய் பிடிக்க முடியாதுங்க. நம்ம போயிட்டு வேறு ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக இருக்கும், கேபிட்டல் சிட்டிக்கு இல்லாத பஸ்ஸாக, அதை விட்டால் இன்னொன்று நம்ம பிடிச்சிக்கலாம். வாங்க நம்ம அப்படியே சும்மா நடந்து போகலாம். இந்த செயின்ட் லூயிஸ் சிட்டி வேறு லெவலில் இருந்தது. அந்த போன வீடியோ பார்க்குறேன்னா பாருங்கள், இந்த சிட்டி டூர் வீடியோ. ஸோ இதுதாங்க அந்த பிரிட்ஜு. நம்ம இப்போ வந்து நாம் இப்போ அந்த மெயின்லேண்டுக்கு போகணும். அங்கே தான் எல்லா பஸ் ஸ்டேஷனு எல்லாமே இருக்குங்க. நம்மளை இறக்கி விட்டது அந்த சைடு தான் இறக்கி விட்டுருப்பாங்க. நம்ம இப்போ அங்கே போய் தான் நம்ம வந்து இந்த டக்கார் போகிற பஸ்ஸை கண்டுபிடிக்கணும். போகலாம் எப்படின்னு. போகிற வழியிலே கொஞ்சம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு இப்போ நம்ம அந்த சைடு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டக்கார் பஸ் ஏறலாங்க. நம்ம இன்னும் அந்த சைடு இருக்க இந்த செயின்ட் லூயிஸ் பார்த்துருக்க மாட்டோம். நான் பார்த்தேன், பட் நான் வீடியோ எடுக்கல. பட் வீடியோக்காக நான் இப்போ அந்த சைடு போய் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இதுதான் நாம் தங்கியிருந்த அந்த தீவு. இப்போ நம்ம மெயின்லேண்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க நம்ம அந்த மெயின்லேண்டுக்கு வந்துட்டோங்க. இவர் யாருன்னு தெரில. இவர் தான் ஏதோ இந்த ஊர் பிரசிடெண்ட்டா இல்லை எதுவும் தெரில, மேயர் போல். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ வாங்க, இது ஏதோ ஒரு லோக்கல் மார்க்கெட் ஏரியா. கோழி எல்லாத்தையுமே விற்கிறாங்க. கோழி வேணும்னா கோழி வாங்கலாம், காய்கறி வேணும்னா காய்கறி வாங்கலாம். அப்புறம் அந்த மாதிரி பானை வேணும்னா பானை வாங்கலாம், துணி வேணும்னா துணி வாங்கலாம். ஸோ பம்பா ஐஃபோன். இப்போ தாங்க ரோட்டில் போன ஒருத்தரை கேட்டேன் டக்கார் எப்படி போகணுன்னு. நம்ம வந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டு போயிருக்கணும், நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம லெஃப்ட்டு எடுத்து டக்கார் எப்படியே கண்டுபிடிச்சி போகலாம். ஸோ வாங்க நம்ம இதில் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்கணும். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு நம்ம போய் அப்படியே கண்டுபிடிக்கலாம். நான் யாரை கேட்டாலும் எல்லாம் இதிலே ஸ்ட்ரைட்டுங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது. யாருக்குமே பெருசாக இங்கிலீஷ் தெரிலங்க. எனக்கும் ஃப்ரெஞ்சு தெரில. ஃப்ரெஞ்சு ஊலாஃப் ரெண்டுமே நமக்கு தெரியாது. எல்லாருமே ஃப்ரெஞ்சு ஊலாஃப் மட்டும்தான் இங்கே அதிகமாக பேசுகிறாங்க. அப்படியே நடந்து போகலாம். அது வரைக்கும் போயிட்டு திரும்ப யாராச்சும் கேட்கலாம். இந்த ஊரில் ஓடுற முக்கால்வாசி பஸ்ஸு டாட்டா பஸ்ஸு தாங்க, நம்ம ஊரோட தான். அந்த இது போகுது பாருங்க டாட்டா. முக்கால்வாசின்னு இல்லை, எல்லா பஸ்ஸுமே எனக்கு தெரிஞ்சு டாட்டா பஸ் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏதோ ஒரு டாக்ஸி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஸோ அந்த கராஜ் வந்தாச்சுங்க. பஸ் டிக்கெட் வந்து 68 ரூபா, டாக்ஸிக்கு வந்து 68 ரூபா தாங்க வந்தது. ஸோ நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு பஸ்ஸு கண்டுபிடிக்கணும். நம்ம ஊர் இந்த மாதிரி தாங்க இருக்குது. வண்டி நம்ம கேட்கலாம். டு டக்கார் what time
ஓகே, அவர் எங்கேயோ போயிட்டாரு. சரி, நம்ம வேறு எதாவது கேட்டு பார்க்கலாம். அவர் கண்டுக்கவே இல்லை நம்மளை. இதாங்க இந்த ஊர் டக்கார் கராஜுங்கும்பாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த இதில் நான் ஆன்லைனில் படிக்கும்போது என்ன போட்டிருந்தா, இந்த மாதிரி அந்த மினி வேனில் போனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இதே மாதிரி அந்த ஒரு டாக்ஸியில் போனோம்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், பட் சீக்கிரமாக போயிடலான்னாங்க. அதனால் நம்ம அந்த டாக்ஸி அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம். அந்த காரில் அது கொஞ்சம் விலை அதிகம், இது விலை கம்மி. ஆனால் இது வந்து விலை கம்மியாக இருக்கிறது வந்து நிறையா ஸ்டாப்பு நின்று போகும். அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரிங்க. இந்த மாதிரி காரில் போனால் அது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி. பட் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். டக்கார் போகிற வண்டி ஏதோ ஒன்று ஃபுல்லாகணும். ஸோ எல்லா பக்கமும் கேட்டு பார்த்தாச்சுங்க. டக்காருக்கு வந்து அந்த மாதிரி வண்டியில் தான் போகணுமாட்டிருக்கு. இந்த மாதிரி டாக்ஸினா முன்னாடியே ஏதோ ரிசர்வ் பண்ணணுமாட்டிருக்குங்க. சரி, நம்ம டக்கார் எது கிளம்புதுன்னு கேட்டு ஏற வேண்டியது தான். வாங்க. மாரிட்டேனியா மாதிரி தான். மாரிட்டேனியா விட இது ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வந்து 6000 செஃபா வந்தது. 6000னா 820 ரூபாங்க. இந்த மாதிரி அந்த மினி ட்ராவலரில் தாங்க நம்ம போவோம். இங்கேருந்து 250 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 இல்லை 4 மணி நேரம் ஆகும். இது ஆஃப்ரிக்கா டைம்னால 4 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆனாலும் ஆகுங்க. பார்த்துலாம். இந்த பஸ்ஸு எங்கேயாச்சும் நின்று நடுவில் நின்று போகுமான்னு தெரில, பட் பார்த்துக்கலாம். இப்போ மணி இப்போ 10:15 ஆகுது. பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரில. பஸ்ஸு ஃபுல்லானால் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்கு எடுத்தால் கூட என்ன தான் டிராஃபிக்கு அது இது நானா கூட சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்த்துக்கலாம். இதோ மணி 10:27ங்க. வண்டி எடுத்தாச்சு. நான் வண்டி ஃபுல்லாகல, பட் ஆனால் இந்த வண்டிக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க. 800 ஏதோ சொன்னேன், 800 ரூபா பக்கம் ஏதோ தரோன்னு. மாரிட்டேனியாவில் இதை விட அதிகமாக தந்தோம். நான் அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இந்த இதுக்கு 800 எவ்வளோ பரவாயில்ல. நமக்குன்னு தனி ஒரு சீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு போகாமல் இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இதில் லாங் ஜேர்னி போனால் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் செயின்ட் லூயிஸ் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. ஊர் ஒரு நாள் தான் இருந்திருப்போம், பட் ஆனால் எனக்கு ஊர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகாக இருந்தது. பீச்சை தவிர மீதி எல்லாமே நல்லா இருந்தது. பீச்சு தான் ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. சிட்டி வந்து அப்போ அங்கங்கே குப்பையாக இருந்தது, பட் ஏதோ இந்த மாதிரி தான் க்ளீனிங் நிறையா பண்ணாங்க. பட் பீச் வந்து பெருசாக நாங்கள் க்ளீன் பண்ணி பார்க்கவே இல்லைங்க. மற்றபடி செயின்ட் லூயிஸ் வந்தால் ஒரு ரிலாக்ஸேஷனு இல்லை ஒரு இதுக்கு நல்லா இருந்தது. ஒரு நாள் 2 நாள் ஸ்டேக்கே இங்கே நல்லாயிருக்குங்க. இந்த ஊர் அந்த தீவில் நல்லா இருந்தது. நம்ம போகலாம். டக்காரில் வந்து நான் வந்து ஹோட்டல் எதுவுமே சீப்பாக கண்டுபிடிக்க முடியலங்க. நான் வந்து ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1600 ரூபா பக்கங்க ஒரு நைட்டுக்கு. டக்கார் ஒரு எக்ஸ்பென்சிவான சிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சென்னைகளே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தாங்க. ஓரளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான் இங்கே. அதனால் நம்ம அந்த ப்ரைஸ் பே பண்ணி தான் ஆகணும். வாங்க, டக்கார் போகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதோ நான் அந்த அயனோர் ட்ரெயின் எடுத்து 1 வாரம் ஆகுதுங்க. ஏன்னா இன்னும் என்னோடய இயர்பாட்ஸு, என்னோடய ஷூ ஃபுல்லாகவே இன்னும் இருக்குது. என் இயர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிடையாது, இன்னும் அந்த அயனோர் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. நான் இப்போ என்னோடய ஷூவும் சாக்ஸும் கழட்டுனா கூட என்னோடய காலையில் இன்னும் அந்த அயனோர் இருக்கும். 1 வாரம் ஆகுது, அந்த அயனோர் போகவே மாட்டேங்குது. நான் ஷூவை துவைக்கணும், பட் ஷூவை துவைச்சா போடுறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு அப்படியே போட்டுட்ருக்குறேங்க. சாக்ஸை தான் துவைச்சி போட்டுட்ருக்கேன். இந்த அயனோர் ட்ரெயின் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இது தான். இன்னும் என் பேக்குக்குள்ளே கொஞ்சம் நிறையா இருக்குது. என் பேக்கே கொஞ்சம் அழுக்காக தாங்க இருக்கும். இந்த அயனோர் ட்ரெயின்லாம் எடுத்து போய் எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு துவைக்கணும். இல்லை இந்த செனகலில் இருக்க இந்த டக்காரில் போனோன்னே துவைச்சாலும் துவைச்சிருவேன். ஏர்பிஎன்பி தான் எடுத்துருக்கோம். அங்கே வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா எல்லாத்தையும் துவைக்க போட்டுருவாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம போகிறதுக்கு. எனக்கு சாயந்தரம் இருட்டாகிறதுக்குள்ளே என்னை டக்காரில் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா போதும்னு இருக்கு. நான் என்கிட்ட நெட் இல்லை. அந்த ஏர்பிஎன்பி ஹோஸ்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எதுவுமே தெரிலங்க. அட்ரஸை மட்டும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருக்கேன். போகிற போக்கில் போக வேண்டியது தான்.
ஸோ இப்போ தாங்க நம்ம டக்காருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 21 கிலோமீட்ரு. எல்லாம் நிறையா பேர் இங்கே இறங்கிட்டாங்க. எல்லாமே ஸ்டாப் அப்போ இந்த மாதிரி வந்து விற்றுட்ருக்காங்க. எதுவுமே எடுக்கலை. இப்போ தான் அப்படியே கம்முன்னு உட்காந்து பாட்டு கேட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம டக்கார் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு 21 கிலோமீட்ரு இங்கேருந்து. ஸோ மணி 3 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருக்காரு. இதாங்க செனேகலோட பஸ் ஸ்டாண்டு. எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம டாக்ஸி, அங்கே ஏரியா டாக்ஸி பிடிச்சி சிட்டி சென்டர் போகணும். பஸ் ஸ்டாண்டு வந்து 15 கிலோமீட்டர் பக்கம் அவுட்ருங்க. நான் ஏதோ சிட்டி நடுவில் கொண்டு போய் விடுவாங்கன்னு பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே அவுட்ரு. இங்கேருந்து நம்ம கண்டிப்பாக டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். சும்மா அது வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டாக்ஸி ஏறிக்கலாம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு செம பெருசுங்க. அங்கேருந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ இப்போ தாங்க பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வந்தோம். நீ ஷேர்டு டாக்ஸி தாங்க கண்டுபிடிச்சி போகணும். உள்ளே வந்து கேட்டால் 6000 கேட்குறாங்க. 6000 நம்ம அங்கே செயின்ட் லூயிஸ்லேருந்து இங்கே வந்ததுக்கே 6000 தான் தந்தோம். இங்கேருந்து இன்னொரு 11 கிலோமீட்டருக்கு 6000 கேட்குறாங்க. இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் டாக்ஸி கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்படியே மேப்பை பார்த்தேங்க. நான் புக் பண்ண ஏர்பிஎன்பி வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு தான் தூரம் தான். டாக்ஸி எடுத்து தான் போகணும். பட் அது வரைக்கும் முன்னாடி கொஞ்சம் நடந்து போகலாமே அப்படின்னு தாங்க போயிட்டுருக்கேன். நம்ம அங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிட்டு ஒரு ஹைவே மாதிரி இருக்குது. இல்லை ஹைவேவா மெயின் ரோடான்னு தெரில. மெயின் ரோடு போனோம்னா கொஞ்சம் டாக்ஸி கண்டுபிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கி வந்தாலே டாட்டா மோட்டார்ஸ் தாங்க இருக்குது. டாட்டா செனேகல், டாட்டா இன்டர்நேஷ்னல் செனேகல், டாட்டா மோட்டார்ஸ். நம்ம ஒன்றும் அது வரைக்கும் நடந்து போயிட்டு ஒரு டாக்ஸி கண்டுபிடிக்கணும். நான் ஆன்லைனில் படித்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்கே நம்ம நாக்ஷாட்டில் சாப்பிட்ருப்போம். ஒரு இது இந்தியா கேட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அவங்களோட பிரான்ச் எங்கேயுமே இருக்குங்க. போய் அதையுமே நம்ம இன்றைக்கி நான் போவேனான்னு தெரில. பட் இங்கே இருக்கும்போது ஒரு நாள் போய் அங்கே ட்ரை பண்ணணும் இந்தியன் சாப்பாடு. அதுவும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2-3 இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நம்ம வேறு எது பார்க்கலாம். நான் அக்காமடேஷன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ பஸ்ஸில் வரும்போது தான் ஞாபகம் வந்தது. அந்த நாக்ஷாட்டில் சாப்பிட்ட அந்த இந்தியன் கடை சொன்னாங்க. இங்கே அந்த இந்தியன் ஹோட்டலும் ஒன்று இருக்காம்மா. நம்ம ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு பேசியிருந்தோம்னா அவங்களே ஹோட்டலும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ஹோட்டல் எதுவுமே இருக்காதுன்னு நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் சீப்பாக எதுவுமே கிடைக்கல. சரி, அதனால தான் ஏர்பிஎன்பி போட்டுட்டேன். 5 நாளுக்கு போட்டிருக்கேன். நான் வரும்போது தான் யோசிச்சுட்டு வந்தேன், ஏன்டா அவசரப்பட்டு போட்டோன்னு. இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்துருக்கலாம். பட் போட்டாச்சு. வேறு கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் தூரம் அங்கே நடந்து போனோம்னா ஷேர் டாக்ஸி கிடச்சிருங்க. கிராஸ் பண்ணுறதும் ஒரு பெரும் இதாக இருக்கும். வச்சுருவாங்க போலையே. நம்ம அந்த சைடு போகணும். ஸோ இப்போ தாங்க என்னோடய ஏர்பிஎன்பி போகிறதுக்காக ஒரு டாக்ஸி ஏறி இருக்கேன். 2000 செஃபா பே பண்ணுறேன். 273 ரூபா. கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்ம அங்கே போயிட்டு இன்டர்நெட் கிடச்சிதுன்னா இங்கே வந்து யாங்கோன்னு ஒன்றோட ஆப்பெல்லாம் இருக்குது டாக்ஸிக்கு. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு ரூம் போயிட்டு ரூமை பார்க்கணும். அதுக்காக தான் இதை கொடுத்துட்டு போகிறேன். 273 ரூபா. கொஞ்சம் அதிகம் தான். பட் வேறு வழி இல்லை. அதுவும் இவருக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் தெரில. பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இறக்கூட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் நம்ம நடக்கணும். பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தாங்க டாக்ஸியில் வந்து இறங்கணும். ஒரு முன்னாடியே இறக்கி விட்டார். லொக்கேஷன் தெரியாதனால அந்த ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருங்க. அப்படியே நடந்து போகலாம். என் ஹோஸ்ட்டுக்கிட்ட பேசினேன். அந்த ஏர்பிஎன்பி போட்டது இங்கே ஏதோ அங்கே வந்து ஏதோ ரெசிடென்ஸ் பேர் சொன்னாங்க. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் ஒன்றும். மணி எவ்வளோ 3:40. ஸோ இப்போ தாங்க பக்கத்தில் இன்னொருத்திங்க ஃபோன் வாங்கி இது பண்ணேன். இந்த பில்டிங் தான் மேலே 5வது ஃப்ளோர். ஆமாம், அவங்க கீழே வரன்ட்ருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது கண்டுபிடிக்கிறது செம்மது. ஆனால் நம்ம ஒரு டிப்பிக்கல் லோக்கல் இதில் தாங்க இருக்கோம். எல்லாமே லோக்கல்ஸ் தான் இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஏரியா. எல்லாம் குழந்தைங்களாம் ஜாலியாக இந்த பிஜிலி வெடி மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போட்டு விளையாண்டுருக்கானுங்க. வெயிட் பண்ணலாம் அவர் வரைக்கும். வந்தாங்கன்னா போகலாம்.
ஸோ இதுதாங்க நம்மளோட ரூமு. 18 யூரோ ஒரு நாளுக்கு 1600. ஓரளவுக்கு ஓகே தான். 5வது ஃப்ளோருங்க, லிஃப்ட் இல்லை, பரவாயில்ல. வெளியில் நம்ம ஒரு செனக்லிஸ் ஏரியாவில் தாங்க இருக்கோம். அதனால் நல்லாயிருக்கு இடம். கீழெல்லாம் குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு ஜாலியாக தான் இருக்குது. பட் இங்கேருந்து நம்ம சிட்டி சென்டர் போகிறது அதுதான் வந்து நமக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம். 1600க்கு இது நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இது ஒரு அவங்க வீட்டில் நமக்கு கிடைக்கிற ஒரு ரூமு தான். தனி ஹாஸ்டலு இந்த ஹோட்டல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ரூமு நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை. அதிகமாக நம்ம வெளியிலே போக மாட்டோம். ஓகே, நல்ல லொக்கேஷன் தாங்க. பார்க்கலாம். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாயந்தரம் வெளில போகலாம். ஸோ ரூமில் போய் எல்லாமே வச்சுட்டு இப்போ வந்து கீழே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ தான் எங்கள் ஹோஸ்ட் வந்தாங்க. அவங்கக்கிட்டே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டேன். பக்கத்தாலேயே இந்த ஒரு ஓஷனோ ஏதோ ஒன்று கடை இருக்குது, அங்கே போக சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஊரில் வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் மேலே இந்த ஊழல் கேஸ் நடக்குதாம்மா. அதனால் இன்றைக்கி தான் ஜட்ஜ்மெண்ட்டு, சாயந்தரம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது போல். அதனால் இங்கே போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்ன வேணால் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் போயிட்டு தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி சிட்டி போகலான்னு பார்த்தேன். அந்த தக்கார் பிளாட்டோன்னு இருக்கும், அந்த மெயின் ஏரியாவுக்கு போகலான்னு பார்த்தேன். பட் அவங்க இன்றைக்கி நைட்டு பெருசாக இங்கே இருக்காத அப்படின்னாங்க. அதனால் போய் தண்ணி வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடலாங்க. இங்கே வந்து இந்த பைக் டாக்ஸி கூட இருக்காமா. ஏன்னா இன்றைக்கி வந்து பைக் டாக்ஸிலாம் வந்து இன்றைக்கி நாட் அலவுடாமா. இன்றைக்கி பைக் டாக்ஸி ரெண்டுமே வந்து நாட் அலவுடாமா. இதுதாங்க ஃபுட்பால் பிச்சு. எங்கள் ஹோஸ்ட் தான் இது சொல்லிகிட்டு இருந்தார். பட் இதுதான் எனக்கு கண்டே பிடிக்க முடியல. இதை பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரியே தெரில. ஸோ அங்கே நம்ம போய் தண்ணி வாங்கிட்டு வரலாம். எங்கள் ஹோஸ்ட்டுக்கிட்டே சில டீட்டெயிலாம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிம்மு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அதனால் நாம் நாளைக்கு போய் சிம்மு வாங்கிடலாம். சிம்மு இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சிம்மு தேவைங்க. சிம்மு வாங்கிடலாம் நம்ம. இப்போதைக்கு வாங்க அப்படியே சும்மா இந்த ஏரியாவை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரலாம். நம்ம மாரிட்டேனியாவில் பார்த்துருப்போம். அதிகமாக எல்லாமே கழுதையை வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஊரில் வந்து அதிகமாக எல்லாம் குதிரை தாங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அப்புறம் சிம் கார்டுமே வந்து இந்த 3 இதில் எது வேணால் வாங்கிக்க சொன்னாங்க. ஆரஞ்சு ஃப்ரீயே, வாரி, இந்த 3 இது. வாரி சொன்னாங்களான்னு தெரில. இந்த ஆரஞ்சு ஃப்ரீ 2 சிம் கார்டு, அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, மறந்துடுச்சு. பட் நான் வந்து ஆரஞ்சு தான் வாங்கலான் இருக்கேன். ஆனால் யூரோப்லேயுமே வந்து ஆரஞ்சு சிம் இருக்கும். நான் இருக்க இடத்துல கூட ஆரஞ்சு அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது ஒரு ட்ரஸ்டடு விட அது ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க மற்ற இதை விட. எனக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. அதனால தான் அது ஆரஞ்சு ஒன்று வாங்கணும் நம்ம. ஸோ நம்ம போகலாம். ஸோ டக்காரோட டிராஃபிக்கை பாருங்கள். இந்த ஊர் டிராஃபிக் ரொம்பவே ஃபேமஸான ஊர். அதேமாதிரி டிராஃபிக் நிறையாவே இருக்குது. இவங்க வந்து இந்த லோக்கல் பஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மேப்பு சொன்னாங்க. அது பேர் எனக்கு அதுக்குள்ளே மறந்துடுச்சுங்க. அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் என்ன மேப்புன்னு. நம்ம பஸ்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஊர் லோக்கல் பஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் டாட்டா பஸ்ஸு தான் எல்லா பக்கமும் ஓடுது. இங்கே எங்கள் ஓனரு இன்றைக்கி இந்த பைக்கு ஸ்கூட்டர்லாம் நாட் அலவுடுனாங்க. பார்த்தா அத்தனை பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று சொன்னாங்க, இந்த பைக் டாக்ஸி எடுத்தோம்னா அந்த நார்மல் கார் டாக்ஸி விட இது விலை கம்மியாக தான் இருக்குமாமாங்க. இங்கே ஒரு ஏதோ பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால அப்படி இருக்குது. இதுவும் ஒரு வகையான லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு தாங்க. ஸோ இந்த ஏரியாவை பார்க்குற எனக்கு ஈரோடு அந்த பிரஃப் ரோடு ஞாபகம் தாங்க வருது. அங்கே இந்த மாதிரி தான் இது டிராஃபிக் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பிரஃப் ரோடு இந்த சிஎஸ்ஐ சர்ச்சு தாண்டி இப்படி போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க நான் வந்து அந்த ஆஷன் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம போக வேண்டிய கடை. இங்கே பக்கத்தால் தான் இருக்குது.
ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அதாங்க பேகு வந்து அங்கே முன்னாடியே கழட்டி வச்சுட்டு வரணும். ஸோ நம்ம இப்போ இந்த லோக்கல் இதை ஒரு டூர் போடலாம், ஒரு மினி டூர். உங்களுக்கு பாலுலாம் பார்த்தா 1150 செஃபா வருதுங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதை விட லோக்கல் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பால் சீப்பாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து இந்த யூரோப்லேருந்து வாங்குகிற அந்த இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸு, அதனால அப்படி இருக்குது உங்களுக்கு. இது கொஞ்சம் அந்த லோக்கல் கடையை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே முக்கால்வாசி இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸு. இங்கே இந்த பாஸ்தா இது எல்லாமே இருக்குது பாங்க. அதனால தான் பாஸ்தாலாம் 925 வருது. அரிசி, இதுவும் அரிசி தான். அரிசி வந்து பாஸ்மதி அரிசிங்க, நம்ம ஊர் இந்தியன் பாஸ்மதி 1350 செஃபா 1 கிலோ. அதை விட சின்னதுன்னா 250 கிராம் 275 செஃபா. இந்த துணி துவைக்கிற சோப்லாம் பார்த்திங்கன்னா 375 செஃபா வருது. அப்புறம் 200 செஃபா அந்த டாய்லெட் க்ளீனிங்கு. இது 1250 செஃபாக்கும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க தோணுது. நான் இந்த ஒரு பவுட்ரு மட்டும் ஒன்று வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டில் துவைக்கிறதுக்கு. 30 செஃபா வருது இந்த ஒரு பவுட்ரு. எவ்வளோ கிராம்? 15 கிராம் பவுட்ருங்க. ஒரு 2 இது வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. போய் துணி துவைக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு. சாக்லேட் க்ரீம் பிஸ்கட், சீனி, உப்பு, கொழுப்புன்னு இருக்குது பாருங்கள். ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கும் போல். அதனால் மேலே இந்த இலங்கை சிங்களம், கீழே தமிழ் இதில் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கலையே இங்கே தமிழ் இருக்குன்னு. இது ஒன்று வாங்க வேண்டியது தான். 450 செஃபா வருது ஒன்று. பரவாயில்ல. ஸோ கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா 1050 செஃபா வருது 1 கிலோ கோதுமை. அப்புறம் இதுதாங்க சமையல் எண்ணெய் வந்து இந்த சின்ன பாட்டில் என்னால் கண்டே பிடிக்க முடியல. எல்லாமே இந்த பெருசு தான் இருக்குது. பெருசெல்லாம் 7000, இது 6900 தான். இது பெருசு தான் இருக்குது. எல்லாமே 7000 செஃபாவில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 4750 3 லிட்டரு. அதுக்கப்புறம் சர்க்கரை இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை ப்ரௌன் சுகர் வந்து 525. சின்னது இங்கே இருக்கா? சின்னதெல்லாம் 1500 790 இருக்குங்க. அப்புறம் சர்க்கரை எங்கே? ஏதோ சர்க்கரை 250 இருக்குது. இது உப்பு 500 கிராம் வந்து 250 செஃபா. இப்போ சர்க்கரையும் அதே ரேட்டுக்கு தான் வரும். இந்த ஆரஞ்சு வந்து 1590 1 கிலோ. வாழைப்பழம் 990. இது ஒரு வாழைப்பழம் மட்டும் ஒன்று. அதுவும் இது நார்மல் இல்லைங்க, அந்த பச்சைநாதம் பழமோ ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. நம்ம அது வேணால் 1 கிலோக்கு ஒன்று வாங்கிட்டு போவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ கேரட் வந்து 690ங்க 1 கிலோ. எல்லாமே இம்போர்ட்டுனால விலை அதிகம். உருளைக்கிழங்கு, அதாவது இந்த என்ன சக்கரவள்ளி கிழங்கு தானே, அது 590 1 கிலோ. இஞ்சி வந்து 1590ங்க 1 கிலோ. இது எல்லாமே இம்போர்ட்டட்னால கொஞ்சம் அதிகம் தான் விலை. ஸோ இது தாங்க என்னோடய டோட்டல். இது 2 பிஸ்கட்டு, இந்த சாக்லேட், இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு வாழைப்பழம். அப்படியே கிளம்பலாம். பில் போட்டு போகலாம். எவ்வளோ வந்ததுன்னு சொல்கிறேன். இன்னும் தண்ணி வாங்கணும். ஸோ இதாங்க பில்லு 4882 வந்துருச்சுங்க. ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்பென்சிவ் சிட்டினா சும்மாவா 670 ரூபா போக்குங்க இந்த பில்லு. ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸுன்னு தான் மேபி சொல்லலாம். சரி வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டல் கிளம்பலாம். ஹாஸ்டல் இல்லை, அந்த ஏர்பிஎன்பி. நான் 10 லிட்டருக்கு தண்ணி வேறு வாங்கிட்டேன். செம வெயிட்டாக இருக்குது. இது என்னோடய ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கியிருந்துருக்கலாம். இதை தூக்கிட்டு நடக்கிறது செம்ம இதாக இருக்குங்க. சரி நாங்கள் ஹாஸ்டல் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கையில் அதை தூக்கிட்டு நடக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். காலையில் நம்ம செயின்ட் லூயிஸில் ஆரம்பிச்சு இப்போ நம்ம டக்காரில் இருக்கோம். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம டக்கார் சிட்டி டூர் தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்னொரு 5 நாள் நம்ம வந்து டக்காரில் தான் இருப்போம். 5 நாள் டக்கார்லேருந்து vlogs போகுது. மறக்காமல் சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. போய் துணி துவைச்சிட்டு அப்படியே நான் படுத்து தூங்குறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிளான். இப்போ